ஓம் சிவாய நம. தீபாவளி அன்று நாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம நிலவு வளருது இல்லையா? நிலவு வளருவதும் தேய்வதும் குறித்து நம் உடலில் ஒரு ரசாயன மாற்றம் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னும் சொல்றோம். அதனால தான் அமாவாசை அன்று நாம் எப்போதும் சைவமாக இருக்கணும். அன்னைக்கு நம்ம உடம்புல சுரக்கும் ரசாயனங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்றதுனால அளவுக்கு அதிகமான உணவுகளை உட்கொள்ள வேண்டாம். மாமிசங்களை உட்கொண்டால் அது அஜீரணத்தை உண்டாக்கும் அப்படின்றதுக்காக தான் அமாவாசை நாட்களில் நாம் எப்பொழுதும் சைவமாக இருக்கணும் அப்படின்னு நம் மூதாதையர்கள் ஒரு கட்டுக்கோப்போட வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அமாவாசை திதிகளில் வரும் தீபாவளி அன்று நாம் சைவமாக இருப்பது தானே நேர்த்தியான ஒன்று. அதை நாம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பொழுது இருந்தாவது இதை நாம் மாற்றிக்கொள்வோம். தீபாவளி நாட்களில் அமாவாசை திதிகளில் எப்பொழுதும் சைவமாக இருக்க முயற்சியேனும் எடுப்போம். ஓம் சிவாய நம.